சில நாற்றுகளை நடும்போது முளைக்காததை பார்த்து சிலர் இனி திழுக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நான் நம்புகிறேன், பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் உன்னை குறித்து பார்க்கிற பார்வையை இந்த மாதம் நான் மாற்றுவேன். உன் பிள்ளைகளை குறித்து பார்க்கிற பார்வையை இந்த மாதம் நான் மாற்றுவேன். உன்னுடைய edirகாலத்தை குறித்து பார்க்கிற அந்த பார்வையை நான் மாற்றி அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். So hallelujah. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். என் குடும்பத்தை முடிய பண்ணுவதற்கு ஒருவரால முடியாது. யாரோ ஒருத்தரிடத்திலே ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். தகப்பனாரே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுறாரு. தாயே, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் பேசுறாரு. இல்ல இல்ல, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை முடியலன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னுடைய எதிர்காலம் முடியல, உன்னுடைய ஓட்டம் முடியல, உன்னுடைய ஊழியம் முடியல, உன்னுடைய முயற்சிகள் முடியல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பாஸ்டர் நான் முடிஞ்சிட்டனோ. சுற்றி இருக்கிற நிறைய சொந்தங்கள் அப்படிதான். இந்த விளக்கு அணைய போகிறது, இந்த மெழுகுவர்த்தி அணைய போகுது. இதுக்கு யாருமே பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இந்த மாதத்தில் ஒரு கரத்தை நான் பார்க்கிறேன். அது தேவனுடைய கரம். அப்படியே அணைந்து போகிற அந்த விளக்கை அப்படியே பொத்தி, அப்படியே இந்த காற்று அதன் மேல் படாதபடிக்கு அவருடைய கரத்தை கொண்டு அந்த காற்றை கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறதை பார்க்கிறேன். ஓ ஹalleluya. இதோ அந்த காற்று முடிகிறது. ஆனால் அந்த விளக்கை அணைப்பதற்கு அந்த காற்றுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. அந்த காற்று கடந்து போயிற்று. அந்த விளக்கு மறுபடியும் அது துளிர் விட்டு எரிந்து அநேகருக்கு பிரகாசம் உள்ளதாய் மாறுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ அணைவா என்று நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் கரத்தின் நிழலினால் மூடி அந்த பிரச்சனைக்கு பாதுகாத்து, அந்த போராட்டத்திற்கு பாதுகாத்து நான் உன்னை மறுபடியும் எரிய செய்வேன். நீ அணைந்து போக முடியாது. நம்புறவங்க கரங்களை தட்டி